ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 3 குரு, விதி எண் 8 சனி. சின்ன வயசுலயே போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு. குடும்பத்துல பலவிதமான பொறுப்புகளை சுமக்க வேண்டி வந்திருக்கும். நேர்மையா இருந்தாலும் கெட்ட பேரை சம்பாதிப்பாரு. வரக்கூடிய வருமானம் பத்தலையே வேற தொழில்ல ஈடுபட்டு சம்பாதிக்கலாம்னு திட்டம் போடுவாரு. படுத்தா சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாரு. கொஞ்சம் சோம்பல் தனம் இருக்கும். சில சமயம் எதையோ பறி கொடுத்தது மாதிரி காணப்படுவாரு. யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டாரு. ஏமாத்தி விடுவாங்களோ ஒரு பய உணர்ச்சி இருக்கும். சிக்கனமா இருப்பாரு. ஆனா செலவு எதிர்த்தாப்புல காத்துக்கிட்டு நிற்கும். தெய்வ பக்தி இருக்கும். முன்னோர் வழியை கடைப்பிடிப்பாரு. ஆடம்பரம் பிடிக்காது. குடும்பத்தை காப்பாற்ற போராடுவாரு. கவலையினால சீக்கிரம் தலை கூட நரைச்சிரும். பிறருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு பிடிக்காது. தனக்கு பிடிக்காதவர்களை விட்டு விலகிடுவாரு. கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும். முன்கோபம், பிடிவாத குணம் இருக்கும். மனைவி என்ன சொன்னாலும் தாய் தந்தையரை விட்டு பிரிய மாட்டாரு. பூட்டிய வீட்டை கூட சந்தேகப்பட்டு இழுத்து இழுத்து பார்ப்பாரு. மந்திரம், ஜோசியம், வசியம் இதுல போய் பணத்தை இழப்பாரு. வயிறு, வாய்வு, நீர் சம்பந்தப்பட்ட கோளாறு, மூட்டு வலி, கடன் தொல்லை இருக்கும். இது வந்து பொதுவான குணம். பெயருக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குண அமைப்பு மாறும். உங்க பெயரை சொன்னா உங்க வாழ்க்கையில் நடந்த 3 விஷயங்களை ஃப்ரீயா சொல்றேன். இதை வந்து பயன்படுத்திக்கங்க.